நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற தோழர்கள் பெரும்பாலும் பங்களிப்பும் செய்யக்கூடிய அமுத கலசம் இதழில் கொடுக்கிறோம். பொதுச் செயலாளர் உரை, பிறகு நன்றி உரை. வருக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நிகழ்வு புதுக்கோட்டை மண்ணில் பிறந்து பிழைப்புக்காக சென்னை சென்று வாழ வழி இல்லாமல் தென்னாலி சென்று 12 வயதில் தெலுங்கை கற்று 22 வயதில் பேனா பிடித்து 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய சாதனை புரிந்த ஒரு தெலுங்கில் அழியா படைப்புகளை படைத்த தமிழன் குறித்த ஒரு நிகழ்வு. ஜனமித்திரனின் நூற்றாண்டு. நமது துவாரகா சாமிநாதன், நம்மளுடைய அண்டனூர் சுரா, அழகேசன் அவர்களுடைய நூல்கள் வெளியிட்டுள்ளார். நமது ஞானாலய கிருஷ்ணமூர்த்தி பேசுவதற்கு பின்னால் ஒரு கலை இலக்கியம் மிகுந்த நகராக புதுக்கோட்டை நமக்கு தென்படுகிறது. இந்த புத்தகத்தில் தென்னாலியை ஆந்திராவின் பாரிஸ் என்பார்கள். தமிழகத்தின் பாரிஸாக புதுக்கோட்டை இருக்கிறதோ என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. அந்த அளவுக்கு இங்கே ஓவியங்களில் இருந்து இலக்கியங்களில் இருந்து நாம் ஜி சுப்பிரமணிய ஐயரை நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் இங்கிருந்து படிப்பித்தார் என்பதை நம்ம அறிய மாட்டோம். ஜி சுப்பிரமணிய ஐயர் தான் அவருடைய முதல் மூத்த மகளுக்கு 13 வயதில் விதவை மறுமணம் செய்கிறார். நமது சாரதா அவர்களும் ஒரு விதவையைத்தான் மணந்தார். அந்த விதவை கேரளத்தை சேர்ந்தவர். அவர் சிதம்பரம் கோவிலில் மணம் முடித்தார். ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து, நீங்கள் அப்ப பிராமண குடும்பம் எப்படி இருக்குன்றதெல்லாம் தெரியும், நம்மளே அனுபவிச்சிருக்கோம். நாம் போனாலே காசை கையில வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து பிழைப்புக்காக ஓடி தென்னாலி சென்று ஒரு 10 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய படைப்புகளை நீங்கள் சாரதா எப்படி படித்தார் என்று ஒரு வடையை சுற்றி கொடுக்கிற தாளில் தெலுங்கு எழுத்து இருந்தால் அதை எடுத்து வாசிப்பார். காசு இல்லை. முனிசிபல் லைப்ரரி தான் மாரிஸ்பேட்டை, தென்னாலியில் உள்ள மாரிஸ்பேட்டை, அதுதான் அவரின் வாழ்விடம். பெசாரட்னு சொன்னாங்க. நீங்க ஆந்திரா சென்றால் பாசிப்பருப்பு அடை, அது அதுல எக்ஸ்பர்ட். ஒருவேளை எழுத்தாளர்கள்லாம் சமையல் பண்ணா நல்லா இருக்குமோன்னு நமக்கு தெரியல. அண்ணன் சூறா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெசாரட்டில் ஒரு ஆரோக்கியமான உணவு. அது நம்ம பகுதியில அடைன்னு சொல்லுவோம். அது பாசிப்பருப்பு யூஸ் பண்ண மாட்டோம். இங்க ரொம்ப ரேரா சில இடங்கள், ஆந்திராவில் காமனா கிடைக்கும். அதுல முதலில் கையெழுத்து பிரதி தான் நடத்தியிருக்காரு ஜனமித்திரன். இன்னைக்கு பேசிய ஸ்டாலின் சரணன் கூட சொன்னாங்க, கையெழுத்து பிரதி நடத்தி 3 பிரதி எடுப்பாங்க. ஒன்னு லைப்ரரி, இன்னொரு பிரதி கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு, இன்னொரு பிரதி நண்பர்களுக்கு. அப்ப ஒரு எப்படி இந்த சிந்தனை வந்தது, அதுதான் முக்கியம். யார் தன்னுடைய வாழ்வில் கஷ்டப்படுகிறார்களோ, உணவுக்காக கஷ்டப்படுகிறார்களோ, வறுமை துரத்தி கொண்டு ஓடுகிறதோ, அவர்களுக்கு தான் முற்போக்கு சிந்தனை இருக்கு. பாட்டாளி வர்க்கத்தின் பண்பாடுதான் மிகச்சிறந்தது. ஏனெனில் அவர்கள் தான், நீங்க இந்த மண்ணை சேர்ந்தவர் தான் ஈஸ்வர அல்லா தேரேனா சபக்கோ சண்மதி தேவகவான் பஜமனுக்காரே கிருஷ்ணகரே பஜமனுக்காரே ராமகரே. இது காந்தியின் பாட்டில் இல்லை. இந்த பகுதியை சேர்ந்தவர் தான் காந்தி ஆசிரமத்துக்கு சென்ற போது ஏன் இந்த வரிகள் இல்லை என்ற போது, இது சூரத் தொழிலாளர்கள் கொடுத்த வரி. காந்தி பஜனை பாடுகிறார், சூரத் தொழிலாளர்கள் சொன்னது. ஏன் சூரத் தொழிலாளர்கள் சொன்னார்கள்? பல்வேறு ஜாதி, பல்வேறு மதம், ஆனால் எல்லாம் தொழிலாளிகள், ஒரே வாழ்க்கை வாழ்கிறார்கள். ஈஸ்வரன் என்னையா அல்லாஹ் என்னையா? அந்த உணர்வு வந்த போதுதான் காந்தியினுடைய பாட்டுக்கு இவர்கள் பின்பாட்டு பாடினார். அதை காந்தி சேர்த்துக் கொண்டார். காந்தி ஜனநாயகவாதி. அந்த வகையில் சாரதாவின் வறுமையில் அவரை துரத்தி சென்ற பட்டினி, அவர் வடை சுட்டு வித்திருக்கிறார், காப்பி கடை வைத்திருக்கிறார்,
பல நாள்களில் அவருடைய அடுப்பு எரியாது. இதுதான் நிலைமை. முதலில் வந்த அவருடைய கதை பிரபஞ்சத்திற்கு நோவு கண்டார். இந்த பிரபஞ்சம் நோயால் பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய படைப்பெல்லாம் வருகிறது. என்னென்ன நோய்கள்? ஜாதி நோய் இருக்கிறது, மத நோய் இருக்கிறது, ஏழை பணக்காரன் நோய் இருக்கிறது, பெண்ணடிமைத்தனம் இருக்கிறது. நீங்க சாரதா மிகப்பெரிய நாவல்கள் எழுதியிருக்கிறார், நல்லதும் கெட்டதும், அபஸ்வரங்கள், மகுபதியின் ஒரு நாவல், அதான் துப்பரின் நாவல். ஒரு கொலை நடக்கிறது, அந்த கொலையை யார் செய்திருப்பார்கள், அதான் அழகிய தீவு. அது நீங்க ஒரு ஃபேண்டசி கதை. நீங்க இதுல மொழிபெயர்க்க சொன்னார்கள், கட்டாயமாக இது தமிழில் நல்ல சக்கை போடும். ஏனெனில் அப்படிப்பட்ட கதைகள், ஒரு ஃபேண்டசி கதையை எழுதியிருக்கார். சிறுகதைகள் 35 எழுதியிருக்கார். அதுல 1-2 மட்டும் நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். சம்சார பூநூடு அப்படின்னு ஒரு கதை. அது என்னவென்றால், கணவன் போக்கிரி, ஆனால் மனைவி ஒரு மதிய வேலைகளில் எங்கோ செல்கிறார். எங்க செல்றான்? போய்கிட்டே இருக்கான். ஒரு வீட்டுக்கு போறான், அங்க ஒரு குழந்தை வளர்கிறது. அந்த குழந்தையை வளர்க்கும் பெற்றோரை பார்த்து சொல்றான். இவன் எங்க போனான்னு கேட்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, இது 1950 எழுதிய கதை. கல்யாணம் ஆவதற்கு முன்பாக எனக்கும் இன்னொருவருக்கும் தொடர்பு இருந்தது. அந்த தொடர்பில் பிறந்த குழந்தைதான் அது. அந்த குழந்தையை வளர்ப்பதற்காக நான் நிதி கொடுக்கிறேன். கணவன் எப்படிப்பட்டவன்? இன்னைக்கும் போக்கித்தனமாக இருக்கவன், இன்னைக்கும் பல பெண்களோடு வசிப்பவன். அவனை ஏற்றுக்கொள்கிறாள் இவர். இது தெரிந்தவுடன் அவன் வீட்டை விட்டு போகிறான், போனாங்கிறான். அதுதான் அங்கே ஒரு பெண்ணிய குரலை சாரதா தூக்கி பிடிக்கிறார். நீங்க சுழலும் சக்கரம்னு ஒரு கதை, அது மிக அருமையான கதை தான். இப்படி பல கதைகள். நம்ம சுயநலம் பிடித்தவன், ஒரு ஊனமுற்ற பெண்ணை கல்யாணம் முடிப்பதற்காக சொத்து வழங்கப்படுகிறது. அவன் ஒவ்வொரு முறையும் அந்த ஊனமுற்ற பெண்ணை கேலி செய்வதும் கிண்டல் செய்வதுமாக இருக்கிறார். அப்ப சொல்றா, நீ சுயநலக்காரன்டா, என் சொத்தை தான் நான் கல்யாணம் முடிச்சேன், போடான்னு வரட்டான். அப்படி பெண்ணின் உரிமைகளை மிக காத்திரமாக சொன்னவர் அவர். அதுல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விருப்பம், ஒரு டிஃபரண்டான கதை. ஒரு கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாண மாப்பிள்ளை மகா கும்பகர்ணன், வெளியே சுத்திக்கிட்டே திரிவான், வீட்டுக்கே வரமாட்டான். விவாகரத்து செய்கிறான். விவாகரத்து செய்துவிட்டு மறுமணம் புரிகிறான். ஒரு நாள் அடைமழை பெய்கிறது. ஒருவன் கதவை தட்டுகிறான், உதவி கேட்டு என்று வேலையாட்கள் சொல்கிறார்கள். யார் என்று பார்க்கிறார், அந்த கணவன் தான் வந்திருக்கிறார். அதை சாரதா சொல்ல மாட்டார், கடைசியா சொல்வார். அவன் உள்ள வாரான். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி ஆகுது. அந்த வேலைக்காரன் தூங்கிட்டான். அந்த கணவன் என்ன பண்றான், இவன் நம்ம முன்னாள் மனைவி தானே, நம்ம போய் அவர் கூட இருப்போம், நெருக்கமா இருப்போம்னு போறான். டேய் சார், அதுக்காண்டி உன் கூட தான் இருக்க முடியாது, எனக்கு வேற இது இருக்கு, உங்க முன்னாள் கணவன் போறான்றார். இதுதான் அவருடைய சாரதாவுடைய பெண்ணியல் உரிமை கதை. சரி, இதை மட்டும் தான் எழுதியிருக்காரா அப்படின்னா, பொரிலா கோவிந்தன் எழுதியிருக்கார். கொத்த வார்த்தைன்னு ஒரு கதை எழுதியிருக்கார். வீர தெலுங்கானா போராட்டங்களை மிக தத்துருவமா. நீங்க பொட்டு ராமு அவர் யாரு, நம்ம மொழிக்காக பொட்டு ஸ்ரீராமலு, பொட்டி ஸ்ரீராமலு மொழிக்காக உயிர் தியாகம் பண்ணிய முதல் தென்னகத்தை சேர்ந்த தெலுங்கர். நம்ம சங்கரலிங்கனார் எங்க ஊரை சேர்ந்தவர். அவர் ராமனுக்கு அப்புறம்தான் உயிர் தியாகம் செய்தார். ஆனால் தெலுங்கு பிரதேசம், தெலுங்கு பிரஜா அது வேணும், மகா ஆந்திரா, விஷால ஆந்திரா வேண்டும் என்று முதலில் அவரை குறித்தும் எழுதுகிறார். நீங்க ஒரு பறக்கும் தட்டு அது குறித்தும் எழுதியிருக்கிறார். ஒரு கமெண்ட்ல அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை குறித்து எழுதுகிறார். காஷ்மீரில் போர் ஆரம்பிக்கிறது. அப்ப எழுதுறான், அமெரிக்காவின் நோக்கம் என்னவென்றால் ஏதோ ஒரு மூலையில் போர் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அப்போதுதான் அவனுடைய கல்லா நடையும் என்று எழுதுகிறார். இது மட்டும் எழுதவில்லை நண்பர்களே,
பழங்கால புராணங்களில் மிக தெரிந்தவர். 2 நாடகங்கள் எழுதியிருக்கிறார். நரபலி, சம்பூகனின் வதம், ராமன் போன்ற முனிவர்கள் எல்லாம் வைத்து கேள்வி கேட்கிறான் சாரதா. பிற்படுத்தப்பட்டவன் என்பதற்காக நீங்கள் இவனை தலையை திரைச்சேதம் செய்தீர்களே, இது சரியா அப்படின்னு கேட்கிறான். இது மட்டுமல்ல, அந்த அகல்யா, அந்த முனிவருக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பு. இந்திரன் கேட்கிறான், நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்கின்றோம், உமக்கு அது பிடிக்கவில்லையா அப்படின்னு கடைசி அழுது முடிக்கிற மாதிரி கதை முடிக்கிறார். சரி, இது மட்டும்தான் எழுதினாரா என்றால் விமர்சனங்கள். அந்த விமர்சனங்களை இன்று கேட்டாலும் நமக்கு சிரிப்பு வருகிறது. விவசாயத்துறை என்ன செய்யுமா? நிலமில்லாதவரெல்லாம் வாங்கன்னு சொல்லுமா. சரி, நான் ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னா, ஆகாயத்தில் விவசாயம் செய்வது எப்படி என்று சொல்லி கொடுக்குமா. சொல்றாரு, நிலமில்லாதவெல்லாம் கூப்பிடுறாரு, வானத்துல எப்படி விவசாயம் பண்ணணும்னு சொல்லி தருமா. அப்ப எவ்வளவு கேலி கிண்டல் இருந்தால் இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும். அதுதான் நம்ம சாரதாவினுடைய சிறப்பு. கல்வி அமைச்சர் என்ன செய்வார் என்றால் மரம் நடுவார். யுத்த அமைச்சர் என்ன செய்வார் என்றால் யுத்தம் செய்வார். பள்ளிக்கூடங்களை மூடுவார்களாம், ஆசிரியர்களை தூக்கு தண்டனை கொடுப்பார்களாம். இப்படித்தான் போகிறது இந்த சுதந்திரம். அப்ப இன்னொரு கதையை எழுதுகிறார், ஹிந்தி திணிப்பையும் எதிர்த்திருக்கிறார். ஒரு சுதந்திரம் கிடைக்கிறது, ஒருத்தன் தேசபக்தியை வாங்குவதற்காக மார்க்கெட்டுக்கு செல்கிறார். அது முழுக்க பிளாக் மார்க்கெட்டா இருக்கு. எந்த கடையில போய் வாங்கினே அவனுக்கு தெரியல. ஒருத்தன் சொல்றான், நியாய விலை கடை இருக்கு, அங்க போய் வாங்க அப்படின்றான். இவன் போறான், நியாய விலை கடை. நூல் நூற்றது, ராட்டையில் நூல் நூற்றது, எவ்வளவு நூற்று இருக்கிறாய் என்று கேட்கிறான். இல்ல, நான் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்றான். இந்த போர்டில் எழுதி போட்டுருக்கு பாரு, படிச்சுக்கோன்றான். அந்த போர்டில் ஹிந்தியில் எழுதி போட்டிருக்கு. இத அந்த காலத்திலேயே நீ ஒரு தமிழர் தெலுங்கு மொழியை கற்று, இவங்க சொல்றாங்கல்ல, தமிழகத்தின் கீராவை போல தெலுங்கு மொழியில் அழியா படைப்புகளை நம்ம அந்த நாட்டுப்புற வழக்கத்தில் கொடுத்தோம். நீங்க அப்ப சாரதாவின் முழு உருவத்தையும் பார்த்தா பெண் உரிமைகளுக்காக இந்த அளவுக்கு இந்திய மொழிகளில் யாரும் எழுதியிருப்பார்களா என்று தெரியவில்லை. நீங்க ஆண் பெண் உறவில் பெண்ணுக்குள்ள நியாயங்கள் என்ன, பல்வேறு கதைகள் எழுதியிருக்கிறார். வறுமை எழுதியிருக்கிறார், ஜாதியத்தை எழுதியிருக்கிறார், ஹிந்தி திணிப்பை எழுதியிருக்கிறார். இன்னொரு கதையெல்லாம் இருக்கிறது. ஒரு பெரிய தீவில் ஆந்திரா சுதேச பிரதேசமாக, தனி ஆந்திர பிரதேசமாக இருந்து பொருள்களை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி செய்வதாக கற்பனை பண்ணியிருக்கிறார். நீங்க சுதேசிகள் பேசிக் கொண்டிருக்கோம், மாநில சுயாட்சி பேசிக் கொண்டிருக்கோம். மாநில சுயாட்சி குறித்தும் மொழி வளம் குறித்தும் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பது குறித்தும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் குறித்தும் பல்வேறு விதங்களில் பல்வேறு இது செய்திருக்கார். கடைசியாக அவர் சொன்ன அந்த ஒளி தட்டு இருக்குல்லே, பறக்கும் தட்டு, ஒளி உலகத்தில் இருந்து அந்த ஒளி மனிதர்கள் வந்தார்கள் எழுதுவார். இந்த மனிதர்கள் கேட்பாங்க, நீங்க இங்க தங்கிட்டு போங்களேன் அப்படின்னா. அவன் சொல்லுவான், மனித குலத்துக்கு நீங்கள் தரும் செய்தி என்னன்னு கேட்பான். அன்புடன் நேசித்து வாழுங்கள், நான் என்ற சுயநலத்தை மறந்து துறந்து எதையும் தனக்கென்று மறைத்துக் கொள்ளாமல் கெட்ட குணத்தை விட்டு அன்பு ஒற்றுமையுடன் கூட்டுறவோடு அணைத்து வாழுங்கள். இதுதான் சாரதா நமக்கு விட்டு சென்ற செய்தி. எனவே நாம் சாரதா விட்டு சென்ற செய்திகளை நாம் முன்னெடுப்போம். நன்றி. வணக்கம் தோழர்களே. நிறைவு பகுதியாக இந்த நிகழ்ச்சியை பல்வேறு நம்முடைய நூற்றாண்டு குறித்தான நிகழ்வுகள், சாரதா குறித்தான நிகழ்வுகள், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திலிருந்து சாரதாவின் நூல்களை நாம் மொழிபெயர்ப்பதற்கு முயற்சி செய்வோம், கட்டாயம் செய்வோம் என அறிவிக்கிறோம். இந்த 3 நிகழ்வுகளும் பல்வேறு